உங்களை ஒவ்வொரு நொடியும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கிற இடம் தான் நாம வாழற அந்த உலகம். ஏன்னா நீங்க கற்பனையிலையும் நினைச்சு பார்க்க முடியாத பல அற்புதங்களையும் விசித்திரங்களையும் இந்த பூமியோட ஒவ்வொரு மூலையிலையும் பார்க்க முடியும். அப்படி வீடியோ கேமரா வழியா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பதிவாகி பலரையும் நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியத்துல மிரள வச்ச விசித்திரமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். மார்ச் டு நோவேர். பொதுவாக எறும்புகள் சாறை சாறையா ஒரே நேர்கோட்டில் ஒன்றுக்கொன்று பின் தொடர்ந்து பயணிக்கிறத தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்படி சர்க்கிள் ஷேப்பில் ஸ்பின் ஆகிறத அவ்வளவா யாரும் பார்த்துருக்க மாட்டோம். இப்படி இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் கூட்டமாக சேர்ந்து வட்டம் அடிக்கிற காட்சியை டால்ஃபின்கள், யானைகள், ஆட்டு மந்த கூட்டம்னு சொல்லி பல உயிரினங்கள் கிட்டையும் பார்த்துருக்கலாம். ஆனால் எறும்புகள் இப்படி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரானது. எறும்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் இது வரைக்கும் 22,000 வகையான இனங்கள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் 200 வகைங்கிற அளவில் ஆர்மி ஆன்ஸுங்கிற இனம் இருக்கு. இந்த வகையான எறும்புகளுக்கு டோட்டலாகவே கண்ணு தெரியாதுங்கிறதுனால அதுங்க உடல்ல சுரக்கக்கூடிய ஃபெரோமோன்கிற ஒரு வகை வாசனை வேதிப்பொருளை மோப்பம் பிடிச்சுதான் ஒன்னு இன்னொன்னு பின்தொடர்ந்து ஒரே நேர்கோட்டில் போகும். ஆனா எதிர்பாராம சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு எறும்பு ராங் டர்ன் எடுத்து பாதையை விட்டு விலகும் போது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எறும்பும் பாதையிலிருந்து விலகி அதுவே மற்ற எறும்புகளுக்கும் தொடர்ந்து நடந்து மொத்த எறும்புகளும் பாதையை மறந்து சர்க்கிள் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும். இது சில சமயம் இந்த எறும்புகள் இறந்து போற வரைக்குமே கூட தொடர்ந்து நடக்கிறதுனால இதுக்கு டெத் ஸ்பைரல் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. எறும்புகள் பத்தின இப்படி ஒரு தகவலையே இப்பதான் நீங்க முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல் இன்னும் நிறைய பேருக்கு சென்றடைய இது ரொம்ப உதவியானதா இருக்கும். ரெயின்டியர் சைக்ளோன். இந்த உலகம் எவ்வளவு அற்புதமானது, அதுல வாழற விலங்குகள் எந்த அளவுக்கு தந்திரமானதுன்னு காண்பிக்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த காட்சி. ரஷ்யாவில் மர்மான்ஸ்ங்கிற பனிப்பிரதேசம் ஒன்றில் வச்சு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. இங்க வாழற கலைமான்கள் வேட்டைக்காரர்களும் மற்ற எந்த எதிரி விலங்குகளும் தங்களை தாக்க வரும்போதும் தன் கூட்டத்தில் இருக்கிற சின்ன மான்களையும் வலிமையில்லாத மான்களையும் காப்பாற்ற இப்படித்தான் மொத்த கூட்டமும் ஒன்னா இணைஞ்சு சுழல் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி தொடர்ந்து சுத்த ஆரம்பிக்கும். இதுல வலிமையான கலைமான்கள் சுழலோட வெளிப்புறத்துல நின்று சுத்தி சென்டர்ல இருக்கிற மான்களை தாக்குதல இருந்து கவசம் மாதிரி பாதுகாக்கிற வேலையை செய்யும். இதனால வேட்டைக்காரர்களாலையும் மற்ற எந்த எதிரி விலங்குகளாலையும் குறிப்பிட்ட ஒரு மானை மட்டும் டார்கெட் பண்ணி கொள்ள முடியாது. ஆர்டிக் பனி பிரதேசத்துல வாழற கலைமான்கள் தங்களுடைய இனத்தை தற்காத்துக்க இது மாதிரியான ஒரு தந்திரத்தை தான் கையாளுது. இதுக்கு ரெயின்டியர் சைக்ளோன் அப்படின்னு பேரு. பிரீத்திங் ஃபாரஸ்ட். ஸ்காட்லாண்டில் அடர்ந்த வனப்பகுதிகளில் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. ஒரு நாள் ஒருத்தர் டாகை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போயிருந்தப்போ தான் எதிர்பாராத விதமா இதை கவனிச்சிருக்காரு. காட்டோட நிலப்பகுதி மரத்தோட சேர்த்து தானாவே மூவ் ஆகிற மாதிரி, அதாவது நுரையீரல் சுருங்கி விரிஞ்சு மூச்சு விட முயற்சி பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை இது உருவாக்கி இருந்தது. வேகமா காத்தடிக்கிறப்போ ஆழமா வேர்விட்டு வளராத சில மரங்கள் இப்படித்தான் அடிக்கிற காத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம நிலத்தோட பெயர்த்தெடுத்து அசைய ஆரம்பிக்கும். அது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கிறதுனால நம்ம பார்வைக்கு ஒரு விசித்திரமான தோற்றத்தையும் உண்டாக்கும். அப்படியான ஒரு ரேரான காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிராவிட்டி டிஃபையிங் ஸ்பாட். உங்களை ஆச்சரியப்படுத்துற ஒரு இடம் நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ஒரு பகுதியில் இருக்கு. அதுதான் புவியீர்ப்பு விசையை பொய்யாக்கிற இந்த மலையோட உச்சி பகுதி. குறிப்பிட்ட இந்த இடத்துல நின்றுகிட்டு தண்ணீரை கீழ் நோக்கி சிதறப்பட்டா அது கீழே ஊத்துறதுக்கு பதிலாக புவியீர்ப்பு விசையவே எதிர்த்து மேல் நோக்கி ஆப்போசிட்ல திரும்புது பாருங்க. உயரமான இடம்ங்கிறதுனால ஹை ஃபோர்ஸ்ல இங்க வீசக்கூடிய காத்து மலை மேல பட்டு எதிரொலிச்சு மேல் நோக்கி திரும்புறதுனால கீழே சிந்துற தண்ணியை கூட அது மேல் நோக்கி திருப்பி விட்டுருது. அது நமக்கு புவியீர்ப்பு விசையை அந்த மலையுச்சியில செயல்படாத மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குது. பேர்ட்ஸ் இன்வேஷன். இந்த காட்சியை முதல் தடவை பார்க்கறப்போ ஏதோ பஞ்சு தான் காத்துல பறக்குதோன்னு நினைக்க தோணும். ஆனா உண்மையில அது எல்லாம் பறவைகள் தான். திடீர்னு இரவு நேரத்துல கூட்டமா பறக்க ஆரம்பிச்ச இந்த பறவைகள் வானத்தை மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இறங்கி புகுந்து அட்டகாசம் பண்ணியிருக்கு. வீடுனா நீங்க நினைக்கிற மாதிரி வீடு இல்ல. இந்த சம்பவம் நடந்தது கடல்ல மிதந்துகிட்டு இருந்த ஒரு கப்பலுக்குள்ளார. கடல்ல ஏற்பட இருந்த புயல் காரணமா கடற்கரையை ஒட்டி தங்கி இருந்த பறவைகள் டிஸ்டர்ப் ஆகி இப்படி அங்க பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுங்க தங்கறதுக்கு தேவையான சேஃபான ஷெல்டருக்காக தான் இப்படி இந்த கப்பல்ல இருந்த ரூம்ஸையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ரேஞ்ச் ரிச்சுவல். சில வான்கோழிகள் திடீர்னு ஒன்னா சேர்ந்து சர்க்கிள் வடிவத்தில் வட்டம் அடிச்ச காட்சி வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. நடுவுல படுத்திருந்த அல்லது இறந்து போயிருந்த ஒரு வான்கோழியை சுத்தி மற்ற கோழிகள் வட்டம் அடிச்ச இந்த சம்பவம் எந்த பகுதியில் நடந்ததுங்கிற விவரம் தெரிய வரல. மர்மமான ஒன்னாவே இருந்த இந்த வான்கோழிகளோட ஸ்ட்ரேஞ்சான ரிச்சுவல் இன்டர்நெட்ல பலராலையும் ஷேர் செய்யப்பட்டு வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. ரெட் ரிவர் மிஸ்ட்ரி.
பிரச்சனை பெருசாச்சுன்னா இங்க ஒரு ரத்த ஆறே ஓடுன்னு சொல்லி சில வீணா போன வெத்து வெட்டுங்க சினிமாவில் டயலாக் பேசி பார்த்திருப்போம். ஆனா இங்க உண்மையிலேயே ஒரு இடத்துல ரத்த ஆறு ஓடி இருக்கு பாருங்க. பெருவுல லோமாங்கிற இடத்துல இருக்கிற ரிமேக்ங்கிற ரிவர்ல தான் இந்த காட்சியை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணதா சொல்லி இன்டர்நெட்ல ஷேர் பண்ணி வைரல் ஆக்கி இருந்தாங்க சில பேர். அது வரைக்கும் நார்மலா ஓடிக்கிட்டு இருந்த தண்ணீர் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சிவப்பு நிறத்துல ரத்த ஆறு மாதிரி ஓடி இருக்கு. எது இந்த ஆறோட நிறமாற்றத்துக்கு காரணம்னு தெரிய வரல. மேபி ரசாயன கழிவுகள்னால கூட ஆற்று தண்ணீர் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தற்காலிகமா அடைஞ்சிருக்கலாம். டிசெண்டிங் கிளவுட்ஸ். வானத்து பஞ்சு மேகங்கள் கலண்டு போய் துண்டு துண்டா கீழ் நோக்கி விளறதாவும் கை கெட்டுற தூரத்திலேயே மிதக்கிறதாவும் சொல்லி ஒரு வீடியோ சில மாதங்களுக்கு முன்னாடி இன்டர்நெட்ல வைரல் ஆகி இருந்தது. ஆனா இது மில்லுல இருந்து பறந்து வந்த பஞ்சாவும் இருக்கலாம், இல்லனா சோப்பு நுரையாவுமே கூட இருக்கலாம். ஆனா இது மேலெழும்பி பறந்த விதமும் தோற்றமும் அப்படியே வானத்து மேகத்தோட ஒத்து போன மாதிரி இருந்ததுனால உண்மையிலேயே வானத்து மேகம் தான் கீழே இறங்கி வந்து விழுந்திருக்குமோங்கிற சந்தேகத்தையும் இந்த வீடியோ காட்சி உண்டாக்கி இருந்தது. ஸ்பைடர் ரெயின். பிரேசில்ல குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. ஒரு ரேண்டமான டேல நூற்றுக்கணக்கில் சிலந்திகள் வானத்திலிருந்து கீழே தொங்கிக்கிட்டு இருந்ததை பலரும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. நூலாம்படையோட உதவி இல்லாம எந்த ஒரு சிலந்தையும் அந்த இடத்துல மதக்க வாய்ப்பே இல்லைங்கிறப்போ பிரேசில்ல வச்சு வானத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்ட இந்த காட்சி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒன்னாவே தான் இருந்தது. ஒருவேளை உயரமான 2 மரங்களுக்கு இடையில உருவான நூலாம்படையா கூட இது இருக்கலாம்னு சிலர் குறிப்பிட்டாலும் இவ்வளவு பெரிய நூலாம்படையை எதுக்காக இவ்வளவு நீளத்துக்கு சிலந்திகள் ஒன்னு கூடி உருவாக்கி இருக்க முடியும்? மவுண்டைன் மிஸ்ட்ரி. இங்க உயரமான மலை மேல ஒருத்தர் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண போயிருந்தப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான காட்சியை பார்த்திருக்காரு. அதை தான் இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான ரிஃப்ளெக்ஷனும் இல்லாம பிரைட்டா க்ளோ ஆகிற மாதிரியான இந்த காட்சி ரொம்ப மர்மமானதாவே இருந்தது. சடனா கேமராவில் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணப்பட்டிருந்த இந்த காட்சி வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. என்னன்னே சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாத இந்த நேச்சுரல் பினாமினன் மிஸ்ட்ரியான ஒன்னாவே இருந்ததோட பலரும் இதை ஏலியன் போர்ட்டல், சூப்பர் நேச்சுரல் டோர்வே, அனதர் டைமென்ஷன் சொல்லி அவங்களோட சொந்த கருத்துக்களையும் இஷ்டத்துக்கு அடிச்சு விட ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் சயின்ஸ் தெரிஞ்ச சில அறிவியலாளர்களோட கருத்துப்படி இது ஒரு வகை ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு ஐஸ் கிறிஸ்டல்ஸ்னால ஃபார்ம் ஆகிற இது ஒரு வகையான சன் கேண்டிலாவும் இருக்கலாங்கிற மாதிரியும் குறிப்பிட்டு இருந்தாங்க. creepy nightmare. இப்படி ஒரு காட்சியை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே முடியாது. சவுத் ஆப்பிரிக்காவில் 1996 வருஷம் ஒரு ஃபேமிலி கார்ல கிளம்பி போய் பீச் பொண்ணுகிட்ட பார்க் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த கார் முழுக்க பூச்சிகளால கொத்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. ஜியன் வுட்லைஸ் அப்படிங்கிற பூச்சிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த கார் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக் இன்வேஷன். கடந்த 2019 வருஷம் ரஷ்யாவோட தெற்கு பக்கம் மிகப்பெரிய அளவில் வெட்டுக்கிளிகளோட ஆக்கிரமிப்பு நடந்திருந்தது. ஆப்பிரிக்காவில் உற்பத்தியாகிற லோகஸ்ட் அப்படிங்கிற இந்த ராட்சத வெட்டுக்கிளிகள் ஒவ்வொரு வருஷமும் உணவு தானியங்கள் பயிராகி இருக்கிற ஆசிய பகுதிகளை நோக்கி படையெடுத்து போய் அங்க இருக்கிற பயிர்களை நாசம் பண்றது வழக்கம். அப்படி அந்த வருஷம் ரஷ்யாவோட தெற்கு பகுதியை தொட்ட அந்த வெட்டுக்கிளிகள் அங்க இருந்த பயிர்களை லட்சக்கணக்கில் ஆக்கிரமிச்சு நாசம் பண்ணியிருந்தது. மிகப்பெரிய பரப்பளவுக்கு ஆக்கிரமிச்சிருந்த அதுங்களை மனிதர்களால என்ன பண்ணியும் கட்டுப்படுத்தவே முடியல. அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3000 банка. Birds free fall. Hundreds of birds literally falling from the sky into a neighborhood. What on earth was going on? மெக்சிகோவில் வச்சு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு ரேரான ஸ்ட்ரேஞ்சான வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் வானத்திலிருந்து பறந்து வந்த நூற்றுக்கணக்கான பறவை கூட்டம் கீழ் நோக்கி வேகமாக விழ ஆரம்பிச்சிருக்கு. அதில் பல பறவைகள் மறுபடியும் வந்த வேகத்திலேயே மேலெழும்பி பறந்து போனாலும் தரையை தொட்ட சில பறவைகள் மட்டும் எழுந்து போக முடியாம இறந்து போயிருந்தது. இந்த சம்பவம் நடந்தப்போ எந்த விதமான சூறாவளியோ இல்ல வேகமா காத்தடிச்சதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த பறவைகள் கண்ட்ரோல் மீறி தரையில வந்து மோதி வெள்ளக்கூடிய அளவுக்கு எது அதுங்களை தூண்டி இருக்கும், எது இதுக்கு காரணமா இருக்குங்கிற விஷயம் மர்மமான ஒன்னா தான் இருந்தது. வினோதமான இந்த சம்பவம் எதனால திடீர்னு நடந்ததுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு இந்த விஷயம். This is a predator. This is a hawk or a falcon that's come into the flock. Manitoba moth invasion. சில வருஷங்களுக்கு முன்னாடி கனடாவில் மேனிடோபாங்கிற பகுதியில் ஒரு நாள் இரவு நேரத்தில் தெருவில் இருந்த எல்லா லைட் சோர்ஸ்லையும் மேசிவான மாத் இன்வேஷன் இருந்தது. ஸ்ட்ரீட் லைட்ல தொடங்கி கார் ஹெட்லைட் வரைக்கும் லட்சக்கணக்கான அந்து பூச்சிகள் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருந்தது. வழக்கத்தை விடவும் இது ரொம்ப அதிகமா இருந்ததுனால ஒரு விசித்திரமான நிகழ்வாவே மாறி இருந்தது இந்த மேனிடோபா மாத் இன்வேஷன். மட் வல்கேனோ.
இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி வைல்ட் லைஃப் ரிசர்வ் ஏரியா ஒன்றுல வச்சு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இதுதான் மட் வல்கேனோ அப்படிங்கிற புதைச்சேற்று எரிமலை. நெருப்பு குழம்பு கக்கிற மற்ற சாதாரண எரிமலைகள் கிட்ட இருந்து வேறுபட்டு கருமையான மீத்தேன் வாயுவோட சேர்த்து சேர கொப்பளிக்கக்கூடிய எரிமலையான இதுங்களை உலகத்துல ரொம்ப ரேரா சில இடங்கள்ல பார்க்க முடியும். பூமிக்கடியில இருந்து மீத்தேன் மாதிரியான வாயுக்களை கொப்பளிக்கிற சேத்தோட சேர்த்து வெளியேற்றப்படும் போது சில சமயம் அது தீப்பிடிச்சு எறிகிற மாதிரியான காட்சிகளையுமே கூட பார்க்க முடியும். ஆயில் ரிவர் சுட்டரிக்கிற பாலைவனத்துல குடிக்க தண்ணி கிடைக்கிறது தான் கஷ்டமே தவிர ஆத்து தண்ணி மாதிரியும் ஊத்து தண்ணி மாதிரியும் கரை புரண்டு போடுற ஆயில் ரிசோர்ஸ் அங்க பல இடங்கள்ல சர்வசாதாரணமாவே பார்க்க முடியும். அப்படி மிகப்பெரிய அளவுல ஆயில் ரிசர்வ் வச்சிருக்கிற அரேபிய வளைகுடாவில் வச்சு ஒரு இடத்துல வீடியோவா பதிவு செய்யப்பட்ட காட்சி தான் இது. மண்ணுக்கடியில இருந்து ஊத்து மாதிரி வெளியே வந்த க்ரூட் ஆயில் ஆறு மாதிரி வலிஞ்சு போடுன காட்சின்னு சொல்லி இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோவை சில பேர் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இது உண்மையிலேயே நேச்சுரலா உருவானதா இல்ல பாலைவனத்துக்கடியில ஏதாவது பைப்லைன் இருந்து உடைஞ்சு போய் அதுல இருந்து வெளியே வந்ததா தெரியல. இருந்தாலும் விசித்திரமான இந்த வீடியோ காட்சி வைரலான ஒன்னாவே தான் மாறி இருந்தது. மிஸ்டீரியஸ் போர்ட்டல். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரேரான இந்த லைட் பினாமினனுக்கு சன் கேண்டில் அப்படின்னு பேரு. தமிழ்ல இதுக்கு சூரிய மெழுகுவர்த்தின்னு பேரு. ரொம்ப ரேரான அட்மாஸ்பியரிக் ஆப்டிகல் இல்யூஷன் ஆன இதுக்கு சப்சன் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. சூரிய வெளிச்சமும் மூடுபனியும் ரேரா ஒன்னா இருக்கக்கூடிய சமயங்கள்ல காத்துல சில சமயம் தட்டையான ஐஸ் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகும். அது சூரிய உதயம் அல்லது அஸ்தமனம் நடக்கிறப்போ காத்துல இருக்கிற ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஒரு படிக கண்ணாடி மாதிரி செயல்பட்டு சூரிய ஒளியை பிரதிபலிக்கும். அப்போ நம்ம கண்களுக்கு ஒரு லைட் பீம் மாதிரியான இல்யூஷன் தென்படும். அதுதான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சன் கேண்டில் அப்படிங்கிற விசித்திரமான ஒளியியல் மாயை தோற்றம். ஷாக்கிங் வீடியோ ஃப்ரம் இந்தியா. இந்தியாவோட புனேவோட ஒரு பகுதியில் வச்சு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான வீடியோ தான் இது. ஒரு ஏலியன் இன்வேஷன் நடந்த மாதிரியும் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கின டொர்னேடோ மாதிரியுமான இந்த ஸ்ட்ரேஞ்சான காட்சி ஒரு மாலை நேரத்தில் அங்கிருந்த வானத்தை நோக்கின மேல் பகுதியில் பல இடங்கள்லையும் உருவாகி இருந்தது. தொடர்ந்து ஸ்கைல ஸ்விங் ஆகிக்கிட்டே இருந்த இது பின்னாடி தான் ஏலியன் இன்வேஷன் எல்லாம் இல்ல, மேசிவான அளவில் உருவான ஒரு மஸ்கிட்டோ ஸ்வாம், அதாவது கொசுக்கள் திரளா ஒன்னு சேர்ந்து உருவாக்கின ஒரு விஷயங்கிற விவரமே தெரிய வந்திருந்தது. இதுக்கு மஸ்கிட்டோ டொர்னேடோ அப்படின்னு பெயர் வச்சு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருந்த இந்த காட்சியை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி வைரலாக்கி இருந்தாங்க. புனேவில் மூலாமுத்தாங்கிற மாசுபாடு அடைஞ்ச ஆற்றை ஒட்டி கொசுக்களோட இனப்பெருக்கம் அதிகமானதுனால 2024 வருஷம் இந்த வினோதமான சம்பவம் ஏற்பட்டு இருந்தது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.